அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம அடுத்து அதாவது டெட் அதில் தமிழ் லிட்ரேச்சருங்கிறதுல நம்ம உரைநடை, செய்யுள், இந்த துணைப்பாடம் இது சார்ந்த பகுதிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம இது குறிப்பா அதாவது 6 முதல் 10 வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடப்பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டதான ஒரு மாதிரி தேர்வு. இப்ப நம்ம இந்த மாதிரி தேர்வை நம்ம இப்ப இணைந்து செய்வோம் வாங்க. சரி, முதல் கேள்வி, அன்னை மொழியே என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? அன்னை மொழியே என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர்தான் கனிச்சாறுங்கிற நூலில் இடம்பெற்றுள்ள அன்னை மொழியே என்னும் பாடலை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரியா? சரி, இப்ப நம்ம அடுத்து 2வது வினாவிற்கு செல்லலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர் இப்பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? தமிழுக்கும் அமுதென்று பேர் இப்பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தமிழை அமுது, நிலவு, மனம் என பல்வேறு பெயர்களில் சூட்டி மகிழ்ந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சரி, இப்ப நம்ம அடுத்து 3வது வினாவிற்கு செல்லலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages என்னும் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொன்னாலே அதை எழுதியவர் கால்டுவெல் தான். அதாவது 1856 திராவிட மொழிகள் தனி குடும்பத்தை சார்ந்தவை என்பதை நிரூபித்தவர் கால்டுவெல். அடுத்து 4வது கேள்வி, தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே நீ ஆனந்தம் நீயே. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே நீ ஆனந்தம் நீயே என தமிழை வாழ்த்தியவர் யார்? கா. நமச்சிவாயர். தமிழை தேனினும் இனிய மொழியாக போற்றியவர் கா. நமச்சிவாயர். அடுத்து 5வது வினா, உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது? உலகப் பொதுமறை அப்படின்னு சொன்னாலே அது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் தான். சாதி மத இனம் கடந்து உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறத்தை கூறுவதால் இது உலகப் பொதுமறை என அழைக்கப்படுகிறது. சரி, இப்ப நம்ம அடுத்து 6வது வினாவிற்கு செல்லலாம். தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழில் எழுதப்பட்ட முதல் காப்பியம் என்பது சிலப்பதிகாரம்தான். இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரமே தமிழின் முதல் காப்பியம் மற்றும் முத்தமிழ் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை தவிர குடிமக்கள் காப்பியம் என்று கேட்டாலும் சிலப்பதிகாரம்தான் என்று நம்ம குறிக்கிறோம். குடிமக்கள் காப்பியம், தமிழில் எழுதப்பட்ட முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் எல்லாமே சிலப்பதிகாரம் தான். இதை எழுதியவர் இளங்கோவடிகள். அடுத்த கேள்வி, 7வது கேள்வி, உரைநடை தியாகி என்று போற்றப்படுபவர் யார்? உரைநடை தியாகி, உரைநடையில அதிகமாக எழுதியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். இவர் தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுவாரு. இவருடைய பெயரை சுருக்கமா தான் சொல்லுவாங்க, திருவிக்க. இந்த திருங்கிறது அடைமொழி இல்ல, ஒரு ஒரு மனிதரை திரு அப்படின்னு சொல்றது மாதிரில, திருங்கிறது திருவாரூர், அவருடைய ஊரை சொல்லுது. திரு வி. கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் திரு வி.க. மேடை பேச்சிலும் எழுத்திலும் புதிய நடையை தோற்றுவித்தவர். இவர்தான் உரைநடை தியாகி என்று போற்றப்படுகிறார். அடுத்த கேள்வி போலாமா?
நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார்? நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் நம்முடைய தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் தான். இவர்தான் சிலப்பதிகாரத்தின் சிறப்பை உணர்த்தும் வகையில் நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று அந்த செந்தமிழ் நாடனும் போதினிலே அந்த பாடல்ல வந்திருக்கும் இந்த வரி. சரி, அடுத்து 9வது கேள்வி. வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பாடியவர். தமிழின் பெருமையை பாடியவர் இங்க பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார் ஏலையும் இருக்கு, சீலையும் இருக்கு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு டீலையும் இருக்கு. இது பெருஞ்சித்திரனார் தான். தமிழின் பெருமையை உலகறிய செய்தவர். உண்மையில் இப்பரிந்துரையை செய்தவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆவார். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி 10வது கேள்வி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று போற்றி புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யாருன்னா வாணிதாசன் தான். புதுச்சேரியை சேர்ந்த இவர் இயற்கை எழிலை பாடுவதில் வல்லவர் என்பதால் இப்பெயர் பெற்றார். இயற்கையினுடைய அழகை தன்னுடைய கவிதைகளை பாடுறதுனால வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படி என்று புகழப்படுகிறார். சரி, அடுத்து 11வது வினாவிற்கு செல்லலாம். பகுத்தறிவு பகலவன் என்று தந்தை பெரியாரை பாராட்டிய அமைப்பு எது? இந்த இடத்துல அமைப்புன்னு தான் கேக்குறாங்க. அப்படிங்கிறப்ப பகுத்தறிவு பகலவன் என்று தந்தை பெரியாரை பாராட்டிய அமைப்பு யுனெஸ்கோ. எந்த ஆண்டுன்னா 1970ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் மற்றும் பகுத்தறிவு பகலவன் என பாராட்டி பெருமைப்படுத்தியது. யாரை? தந்தை பெரியாரை. அப்ப 2 தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொன்னாலும் தந்தை பெரியார் தான், பகுத்தறிவு பகலவன் என்று சொன்னாலும் தந்தை பெரியார் தான். இப்படி சொல்லி பாராட்டிய அந்த அமைப்பு யுனெஸ்கோ. இது ஒரு பன்னாட்டு அமைப்பு. எந்த ஆண்டு? 1970ஆம் ஆண்டு. அடுத்து, காலை நிலவே கவிதை மலரே கன்னித் தமிழே என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டோம்னா முடியரசன் தான். காலை நிலவே கவிதை மலரே கன்னித் தமிழே என்ற பாடலை பாடியவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படும் முடியரசன் தமிழை போற்றி பாடிய வரிகள் இவை. முடியரசன் தான். இவருடைய அடைமொழி திராவிட நாட்டின் வானம்பாடி. முடியரசன் அவர் பாடிய பாடல் தான் கன்னித் தமிழே, காலை நிலவே கவிதை மலரே கன்னித் தமிழே. சரி, இப்ப நம்ம அடுத்து 13வது கேள்விக்கு போகலாம். தமிழ் தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார்? இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வினாதான். அதற்கு பதிலும் தெரியும். தமிழ் தாத்தா அப்படின்னு சொன்னாலே உவே சாமிநாதையர். இவர் ஓலைச்சுவடிகளில் இருந்த பல தமிழ் இலக்கியங்களை அச்சேற்றி தமிழுக்கு தொண்டு செய்தவர் உவே சாமிநாத ஐயர். சரி, அடுத்து 14வது வினாவிற்கு செல்லலாம். எட்டுத்தொகை நூல்களில் முதன்மையான நூல் எது? எட்டுத்தொகைங்கிறதுல அதுல 8 நூல்கள் தொகுக்கப்பட்ட நூல் 8 இருக்கும். அதுல இங்க ஒரு 4 நூல் நமக்கு விடையா வந்திருக்கு. நற்றிணை, புறநானூறு, பதிற்று பத்து, கலித்தொகை. இதை தவிர இன்னும் 4 என்ன அப்படின்னு இந்த இடத்துல அதையும் சொல்லிடுவோம். இன்னும் 4ங்கிறது குறுந்தொகை. புறநானூறு இருக்குதா, அப்ப அகநானூறு. பதிற்று பத்து இருக்குதா, அப்ப பரிபாடல். கலித்தொகை இருக்குதா, அப்ப ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு
அப்ப இந்த 8ஐயும் சொல்லியாச்சு. இப்ப இந்த 8ல முதன்மையான நூல் என்பது எதுன்னு கேட்டா அது நற்றிணை தான். நற்றிணை நல்ல குறுந்தொகை என்ற பாடலின்படி நற்றிணையே முதன்மையான நூலாக கூறப்படுகிறது. அப்ப 8 தொகை நூல்களில் முதன்மையான நூல் நற்றிணை. நல்ல அப்படிங்கிற அடைமொழியோட வரக்கூடிய நூல் கலித்தொகை. பரிபாடல் ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வரும். கற்றோர் ஏத்தும் கலித்தொகை அப்படின்னு வரும். கற்றோர் ஏத்தும் கலித்தொகை. சரி, அடுத்து 15வது வினாவிற்கு போகலாம். இப்பதான் நம்ம பார்த்தோம் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? இப்பதான் பார்த்தோம் முடியரசன். இவருடைய கவிதை திறத்தை பாராட்டி அறிஞர் அண்ணா இப்பட்டத்தை வழங்கினார். இந்த திராவிட நாட்டின் வானம்பாடிங்கிறவரு யாருன்னு கேட்டா முடியரசன். அந்த பட்டத்தை அவருக்கு சூட்டியவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்து 16வது கேள்வி. தெரிந்த கேள்விதான். கல்லணை யாரால் கட்டப்பட்டது? கல்லணை யாரால் கட்டப்பட்டதுன்னா கரிகால் சோழனால் கட்டப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே காவிரியின் குறுக்கே மணலில் அஸ்திவாரம் அமைத்து இவர் இந்த கல்லணையை கட்டியிருக்கிறாரு. அடுத்து 17வது கேள்வி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் பாடிய இந்த பாடல் உலக ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த இடத்துல கேளீர் என்பது உறவினர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 18வது வினா. தெற்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தெற்கிலிருந்து, அதனாலதான் நம்ம வீடு பார்க்கும்போது தெற்கு பார்த்த வாசல் படி பார்க்கிறது அப்படிலாம் சொல்றோம். அது எதுக்கு அப்படின்னா தெற்கு பார்த்த வாசப்படி இருக்கிறப்ப அதுல தெற்கு நோக்கி வீசி வரக்கூடிய காற்று எதுன்னா தென்றல். தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல். சரியா? அப்ப கொண்டல் வாடை கோடைன்னு அப்ப தெற்குன்னு அப்ப தெற்குக்கு ஆப்போசிட் என்ன வடக்கு. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல். கோடை மேற்கிலிருந்து வீசும் காற்று. அதனாலதான் பெரும்பாலும் இந்த மேற்கு நோக்கி இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அந்த மேற்கு அந்த சூரியனுடைய அந்த சாயக்கூடிய அந்த கதிர்கள் நேரா வீட்டுல விழுவுங்கிறதுனால அந்த மேற்கு பார்த்த வாசல்படி அதிகம் யாரும் விரும்ப மாட்டார்கள். அப்ப மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று. அப்ப இதுல தெற்கிலிருந்து வீசும் காற்றில் தென்றல். சரி, அடுத்து 19வது கேள்வி. ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு என்ன? ஆயுத எழுத்தினுடைய மாத்திரை அரை மாத்திரை தான். ஆயுத எழுத்துக்கு மட்டும் கிடையாது, மெய்யெழுத்துகள் மற்றும் ஆயுத எழுத்து ஒலிக்க அரை மாத்திரை நேரமே எடுத்துக்கொள்ளும். மெய்யெழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை தான், ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். இந்த அரை மாத்திரை அளவு ஒலிக்காம அது கால் மாத்திரை அளவா குறைந்து ஒலிக்கும் போதுதான் அதை ஆயுத குறுக்கம்னு சொல்லுவாங்க. ஆயுதமே அரை மாத்திரை அளவு தான், ஒரு மாத்திரை கூட கிடையாது. அந்த அரை மாத்திரை அளவு கூட அது ஒலிக்காம சரியாக அந்த ஒலிப்பு இல்லாம அது கால் மாத்திரை அளவா குறுகி சில நேரங்கள்ல ஒலிக்கும். அதுதான் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 20வது கேள்வி. தேசிய கவி என்று போற்றப்படுபவர் யார்? நல்லாவே தெரியும் உங்க எல்லாருக்குமே. தேசிய கவி, முண்டாசு கவி, பாட்டுக்கொரு புலவன் இப்படிலாம் சொன்னாலே அது யாருதான்? அது நம்முடைய பாரதியார் தான். இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் மக்களிடையே தேசபக்தியை தூண்டியதால் இப்பெயர் பெற்றார். தேசிய கவி மகாகவி பாரதியார் தான்.
அடுத்து 21வது கேள்வி. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தையார். தனித்தமிழ் இயக்கம் இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில். அந்த தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா மறைமலையடிகள் தான். தமிழில் பிற மொழி சொற்கள் கலவாமல் எழுதுவதற்கு வழிகாட்டியவர் மறைமலையடிகள் தான். இவருடைய பேர் வந்து வேதாசலம். அத வந்து என்ன பண்றாரு, தனித்தமிழ் இயக்கம் கண்டதுக்கு அப்புறம் அவரு தன்னுடைய பெயரை வந்து வேதாசலம் என்ற பெயரை வந்து மறைமலை அடிகள் என்று மாற்றிக் கொள்கிறார். சரி, அடுத்து 22வது கேள்வி. ஏறு தழுவுதல் எந்த நிலத்திற்குரிய விளையாட்டு? ஏறு தழுவுதல் எந்த நிலத்திற்குரிய விளையாட்டு அப்படின்னா முல்லை நிலத்திற்குரிய விளையாட்டு. ஆயர்குல மக்களின் வீரத்தை வெளிப்படுத்தும் வீர விளையாட்டாக ஏறு தழுவுதல் முல்லை நிலத்தில் நிலவியது. இந்த ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகளை சங்க காலத்துல தொகுக்கப்பட்ட 8 தொகையில எதுல வந்து அது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா கலித்தொகையில. இந்த இடத்துல இதையும் ஞாபகத்துல வச்சுங்க. கலித்தொகையில வந்து ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சி இதுல வந்து ஏறு தழுவுதல் பற்றி குறிப்புகள் அதுல வந்து இடம்பெற்று இருக்கும். அப்ப ஏறு தழுவுதல்ங்கிறது எந்த நிலம்னா ஐவகை நிலத்துல வந்து முல்லை நிலத்திற்குரியது. அடுத்து 23வது கேள்வி. தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கந்தர்வன். சமூக சிக்கல்களை தம் கதைகளில் பிரதிபலித்தவர் கந்தர்வன். கந்தர்வன் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இவருடைய பெயரால இப்போ கந்தர்வன் நினைவு பரிசு போட்டியெல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆண்டுதோறும். அப்ப கந்தர்வன் எழுதிய ஒரு அற்புதமான சிறுகதை தான் தண்ணீர். சரி, அடுத்து 24வது வினா. 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை? 8 தொகையில 8, அந்த கேள்வியிலே பதில் இருக்கு. 8 தொகுப்பு நூல்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னேன். அதுல அகம் சார்ந்த நூல்கள் எத்தனைன்னா 5 நூல்கள் அகம் சார்ந்தது. அதுல நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு. இது இந்த 5ம் அகம் சார்ந்தது. இதுல நேரடியா புறம் சார்ந்த நூல் வந்து வந்து 10 புறநானூறும் புறம் சார்ந்தது. அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுன்னு கேட்டா பரிபாடல். அது ரெண்டுமே இருக்கும். அகமும் இருக்கும், புறமும் இருக்கும். அது என்ன அகம்னா காதலை பற்றி பாடுவது அகம். வீரத்தை மட்டும், போர் வீரம் இதை மட்டும் பாடுவது புறம். தமிழர்களுடைய வாழ்வு அகமும் புறமும் இணைந்த வாழ்வாதான் இருந்தது. வீரமும் காதலும், வீரமும் அன்பும் நிறைந்த வாழ்க்கை தான் தமிழர்களுடைய வாழ்வியல் பண்பாடு, வாழ்க்கை நெறிமுறை. இதுல வந்து முற்றிலும் 8 தொகையில இருக்கிறதுல வந்து 5 நூல்கள் அகம் சார்ந்த விஷயங்களை தான் பாடும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு. இது சரி. அப்ப 5. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது எது? பாவை நூல்ல வந்து எம்பாவாய் அப்படின்னு வரும். அப்படி அந்த மாதிரி வர்றது வந்து பாவை நூல். இது வந்து ஒரு பாவைங்கிறது ஒரு 96 சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்றுதான் பாவை இலக்கியம். இந்த பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது எதுன்னு கேட்டா நம்முடைய ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் எழுதிய திருப்பாவைதான். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவியே பிற்காலத்தில் திருவெம்பாவை மாணிக்க வாசகரால் எழுதப்படுது. திருவெம்பாவை. திருப்பாவை எழுதினது ஆண்டாள். சரி, அடுத்து 26வது வினா. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவோர் யார்? நன்கு தெரிந்த கேள்விதான். மக்கள் கவிஞர் அப்படின்னாலே பாட்டுக்கோட்டையாக மாற்றிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாமர மக்களுக்கு புரியும் வகையில் பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம். ஏட்டில் படித்ததோடு இருந்த விடாதே,
நீ ஏன் படித்தோம் என்று அப்படின்னு அந்த பாடலாம் வரும்ல, எல்லாம் திருடாதே திருடாதே சின்ன பயலே சேதி கேளடா. இந்த மாதிரி மக்கள் கவிஞர் அப்படின்னாலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். அடுத்து 27வது கேள்வி. குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எது? குட்டி திருவாசகம் அப்படின்னு சொன்னாலே அது திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி தான். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட இது பாடப்பட்டதால் இது குட்டி திருவாசகம் எனப்படுகிறது. இந்த நனிங்கிறது உரிச்சொல், அது தனியா வரும். இடைச்சொல் தனியா வராது, அதனாலதான் நனின்னு வருதுல. அது மாதிரி சொட்ட 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 அடுக்கு தொடர். இந்த இடத்துல இலக்கணத்தையும் சொட்ட சொட்ட பிரிச்சோம்னா சொட்ட அப்படின்னாலும் அதுக்கு பொருள் இருக்கும். இரண்டு 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 இல்ல அதற்கு மேற்பட்டதா வரும். அடுக்கி வந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். அதே போல இரண்டு சொற்கள் இணைந்து இரண்டு இரண்டாக அடுக்கி வந்தால் அது இரட்டை கிளவி. இரட்டை கிளவிக்கு பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர் சொற்களை பிரித்தால் பொருள் தரும். சொட்ட சொட்ட அப்படின்னு இருக்கு, சொட்ட அப்படின்னு தனியா பிரிச்சாலே பொருள் தரும். அதனால இது அடுக்கு தொடர். ஒரு பதிலுக்குள்ளேயே இரண்டு வகையான அதுவும் குறிப்பா இலக்கணம் சார்ந்த இரண்டு கேள்விகளுக்கு நம்ம அந்த இடத்துல பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த மாதிரி தேர்வை வழக்கம் போல இல்லாம இந்த தடவை என்ன நமக்கு தேர்வு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் விரிவா விளக்கமா பார்ப்பது சில பேருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுருக்கமா கொஞ்சம் கொஞ்சம் வேகமா சொன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் என்ன பண்றேன், கொஞ்சம் விறுவிறுவிறுன்னு கொஞ்சம் நம்ம சரி கேள்வியை அதிகமா நீட்டித்து விளக்கம் சொல்லாம டக்கு டக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் செயல்படுறேன். ஓகே. குட்டி திருவாசகம் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. அடுத்து 28. நாட்டின் பசி தீர்க்கும் உன்னத தொழில் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார்? ரொம்ப எளிதான கேள்விதான், பதில் நமக்கு தெரியும். நாட்டின் பசி தீர்க்கும் உன்னத தொழில் எது? உழவுதான். அதுல என்ன மாற்று கருத்து? சுழன்றும் ஏர் பின்னது உலகம் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என உழவு தொழிலை உயர்த்தி பிடித்தவர் தான் நம்முடைய திருவள்ளுவர். அவர் எழுதிய நூல் தான் திருக்குறள். அதுல இருக்கக்கூடிய அதிகாரம் 133. ஒரு அதிகாரத்துக்கு 10ன்னா 1330 குறட்பாக்கள். திருக்குறள் ஆங்கிற எழுத்துல தொடங்குது, இன்னுங்கிற எழுத்துல முடியுது. சரி, அடுத்து 29வது கேள்விக்கு போகலாம். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் இரு நூல்கள் எவை? இந்த க தி அதை பிரிச்சு பாரு. அந்த காவுல ஒரு நூலோட பெயர் இருக்கு. என்ன இருக்கு இங்க? கம்பராமாயணம். தீன்னா என்ன? திருக்குறள். அப்ப தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் இரு நூல்கள் திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம். இது இரண்டு தமிழுக்கு இரு கண்கள் போன்றவை அப்படின்னு ஒருத்தர் வியந்து பாராட்டி போற்றி சொல்லியிருக்கிறார். ஓகே, அடுத்து 30வது வினாவிற்கு செல்லலாம். தமிழின் மேடை பேச்சின் தந்தை எனப்படுபவர் யார்? தமிழின் மேடை பேச்சின் தந்தை. இவர் ஏற்கனவே நம்ம இவரை பார்த்தோம். நம்ம உரைநடை தியாகி அப்படின்னு பார்த்தோம். இவர் தான் தமிழின் மேடை பேச்சின் தந்தை. இவர் அடியொற்றுதான் அப்புறம் எல்லாருமே வர்றாங்க. அப்படிங்கிறப்ப அது யாரு? திருவி கல்யாண சுந்தரனார் தான். மேடை பேச்சை ஒரு கலையாக வளர்த்தெடுத்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். இவரை தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, உரைநடை தியாகி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தமிழின் மேடை பேச்சின் தந்தை அப்படின்னு பாராட்டுறாங்க. இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கங்க. 31வது கேள்வி. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை ஆகியவற்றை பாடியவர். நல்லா பாருங்க, இது சம்பந்தமா பாடியவர் ஒருத்தர் தான். யார் அவரு? புரட்சி கவிஞர் தான், பாவேந்தர் தான், பாரதிதாசன் தான். இவரது கவிதைகளில் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் மேலோங்கி இருக்கும். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை. அடுத்து 32வது கேள்வி. உலக தமிழ் செம்மொழி மாநாடு முதலில் எங்கு நடைபெற்றது? உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கொஞ்சி பேசக்கூடிய கொங்கு தமிழ்
இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தான். 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் இருக்கிற அந்த கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. சரி, அடுத்து 33வது கேள்வி. வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? இன்னைக்கும் வர்றாங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ராமலிங்க அடிகள் வள்ளலார். இந்த இது இருக்கு. இன்னைக்கும் வடலூர்ல அணையா நெருப்பாக அங்க அந்த அந்த ஜோதி சுடர்விட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பசிப்பினி போக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ஊரெங்கும் ஊர்தோறும் இருக்கக்கூடிய அந்த வள்ளலார் அந்த மடத்தின் மூலம் காலையில அவர்களால முடிந்த அளவுக்கு ஒரு கஞ்சி வார்த்து காலையில தரும் அந்த நடைமுறையும் வழக்கத்துல இப்பயும் இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப ஏன் இதை வச்சு சொல்றேன்னா, மன்னார்குடியில நான் இருக்கக்கூடிய மன்னார்குடியில அந்த தலைமை மருத்துவமனைக்குல காலையில ஒரு 6:30 7 மணிக்குள்ள ஒரு வேன் வந்துடும். அது இந்த வள்ளலார் நெறியை பின்பற்றக்கூடியவர்களுடைய வேனை. அவர்கள் காலையிலே கஞ்சி வார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கும் நோயாளிகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய அந்த பொதுமக்களுக்கும் வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க தினந்தோறும். சரி, இந்த இடத்துல அந்த ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது அப்படின்னா அது மருதூர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூரில் தான் வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊராகும். அடுத்து 34வது கேள்வி. ஓர் இரவு என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்? இது ஒரே இரவில் எழுதப்பட்ட ஒரு நாடக நூல். இது புரட்சிகரமான நாடக நூல். இந்த நாடக நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டா பேரறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தான். அறிஞர் அண்ணா அவர்கள் ஓரிரவு, வேலைக்காரி போன்ற சமூக நாடகங்களை எழுதியுள்ளார். 35வது கேள்வி. தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? தமிழ் விடு தூது இது தூது இலக்கியம். இந்த தூது இலக்கியம்ங்கிறது சிற்றிலக்கியத்துல ஒரு வகை. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா 96ன்னு உங்களுக்கு தெரியும். அதுல ஒன்று ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பாவை. இப்ப அது தூது. இந்த தூதுல தமிழ் வீடு தூது ஒரு முக்கியமான ஒரு நூல். இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? மதுரையை சேர்ந்த சொக்கநாதர் தான். மதுரையில் விற்றிருக்கும் சொக்கநாத பெருமான் மீது தமிழை தூது விடுவதாக இந்நூல் அமைந்துள்ளது. தமிழ் விடு தூது. 36வது கேள்வி. காவடி சிந்து நூலின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? காவடி சிந்து அந்த காவடி சிந்துக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்னா அண்ணாமலையார் தான். சென்னிக்குளம் அண்ணாமலையார் காவடி சிந்தை முதலில் பாடினார். இதுக்கப்புறம் தான் பாரதியார் தன்னுடைய பாடல்கள்ல அந்த காவடி சிந்தை வச்சுக்கிட்டு பாரதியார், அதுக்கப்புறம் பாரதிதாசன் நிறைய பேர் அதை பத்தி அந்த காவடி சிந்தை வச்சுக்கிட்டு பாடி இருக்கிறாங்க. ஏன்னா அது காவடி சிந்துங்கிறது ஒரு பாமர மக்களின் மொழி. அத சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் அதை முதலில் பாடினார். அதனாலதான் அவர் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 37வது கேள்வி. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் அப்படின்னாலே இங்க புதுமை பித்தன் தான். சிறுகதை இலக்கியத்தில் பல புதிய உத்திகளை கையாண்டதால் இப்பெயர் பெற்றார். இவருடைய இது நல்லா இருக்கும். அந்த கடவுளும் கந்தசாமி பிள்ளைன்னு ஒரு சிறுகதை, அற்புதமான சிறுகதை அது. இதை தவிர அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதனாலதான் அவர் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுகிறார். புதுமை பித்தன், சிறுகதை மன்னன், புதுமை பித்தன். 38வது கேள்வி. யானை சவாரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? யானை சவாரி என்னும் நூலின் ஆசிரியர் பாவண்ணன் தான். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர். யானை சவாரி என்னும் நூலின் ஆசிரியர் பாவண்ணன். அடுத்தது 39வது கேள்வி. ஆசிய ஜோதி என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் என்ன இவர் தான்
தேசிய கவிஞர்னு சொல்லுவோம். காந்தி கவிமணி, நாமக்கல் கவிஞர் தான் சொல்லுவோம் நம்ம. சாரி, இந்த இடத்துல கவிமணி தான். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, இவருடைய நூல் தான் வந்து ஆசிய ஜோதி. இது வந்து எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் லைட் ஆஃப் ஏசியா என்ற, அது வந்து புத்தருடைய வாழ்க்கை வரலாறை வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு நூலை எழுதியவர் வந்து எட்வின் அர்னால்டு. அந்த அவர் எழுதிய நூலோட பேரு லைட் ஆஃப் ஏசியா. அந்த நூலை தழுவி புத்தருடைய வரலாற்றை வந்து இவர் என்ன பண்றாருன்னா ஆசிய ஜோதி அப்படின்னு எழுதுறாரு. பேரை பாருங்க, ஆசிய ஜோதி அப்படிங்கிறத எழுதினவர் தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கன்னியாகுமரி அந்த சைடு, அந்த மாவட்டத்தை சார்ந்தவர். இவருடைய வழி வந்தவர் தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த முன்னாள் விளவங்கோடு எம்எல்ஏ இருக்கக்கூடிய விஜயதாரணி. சும்மா ஒரு கூடுதல் தகவல் தான், ஞாபகத்துல வச்சுங்க. ஓகே, அடுத்து 40வது கேள்வி போகலாமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது யாருடைய வாக்கு அப்படின்னா, இது அடிக்கடி அறிஞர் அண்ணா தான் சொல்லுவாரு. ஒருவேளை அறிஞர் அண்ணாவோட வாக்குன்னு நம்ம நினைத்து விட வேணும். அவர் எடுத்த கொட்டேஷன் அது. அப்ப அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அடிக்கடி சொல்லுவோர் யார்? இந்த இந்த கொட்டேஷனை, இந்த ஸ்லோகத்தை, இந்த வாசகத்தை சொன்னவர், இந்த வாக்கை சொன்னவர் யாருன்னா திருமூலர் தான். திருமந்திரம் என்ற நூலில் மனித நேயத்தையும் இறை வழிபாட்டையும் இணைத்து கூறியவர் திருமந்திரம். இது வந்து 10ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லப்படும் திருமந்திரம். கிட்டத்தட்ட 3000 பாடல்கள் அதுல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த திருமூலர் தான் சொன்னவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அடுத்து 41வது வினா, முல்லைப்பாட்டு எந்த திணையை பற்றிய நூல்? அதுலயே இருக்கு, கேள்வியிலிருந்து பதிலை நோக்கி அப்படின்னு நம்ம சொல்லும் போது முல்லைப்பாட்டு என்பது அந்த இதுலயே இருக்கு. அது வந்து எந்த நிலத்திற்குரிய பாட்டு அப்படின்னு பார்த்தா எந்த திணை அப்படின்னா முல்லை திணை தான். காடும் காடு சார்ந்த இடமும் பற்றிய இப்பாடல் நப்பூதனாரால் இயற்றப்பட்டது. நப்பூதனார் இயற்றப்பட்டது முல்லைப்பாட்டு. அடுத்து 42, திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை என்று மொழியியலாளர்கள் கூறுகின்றனர்? திராவிட மொழிகள் வந்து ஆரம்பத்துல 24ன்னு சொன்னாங்க. இப்ப சமீபத்துல அதை 28ன்னு சொல்றாங்க. சமீபத்திய ஆய்வுகளின்படி திராவிட மொழிகள் மொத்தம் 28 ஆகும், எருகலா உள்ளிட்டவை சேர்த்து அப்படின்னு சொல்லப்படுது. ஞாபகத்துல வச்சுக்கோ, 28. அடுத்து 43வது கேள்வி, எங்கள் தமிழ் என்ற பாடலை எழுதியவர் யார்? எங்கள் தமிழ் பாடலை எழுதியவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இதுலதான் வந்து இந்த எங்கள் தமிழ் அந்த பாடல் இருக்கும். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என பாடியவர் இவர் தான் நாமக்கல் கவிஞர். இவர் தான் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர். இந்த நாமக்கல் கவிஞர் எழுதிய அந்த நூல் தான் மலைக்கல்லன், இதெல்லாம் சங்கொலி, இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் தான். இவர் தான் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் எழுதிய பாடல் தான் எங்கள் தமிழ். சரி, அடுத்து 44வது கேள்வி, கீழடி அகழ்வாராய்ச்சி எந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறது? கீழடி ஒரு தமிழர்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி, அது அகழ்வாராய்ச்சி. அதனுடைய முடிவுகள் வந்து முடிவுகள் குறித்து இன்னும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்குது. சரி, பரவாயில்ல. இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி. அதாவது என்ன சொல்லுதுன்னா, உலகத்திலேயே முதல்ல தோன்றிய இனம் வந்து தமிழ் இனம் என்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சியினுடைய போக்கு வந்து செல்வதாக இருக்குது. அதனுடைய அந்த அறிக்கையை வெளியிடணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் மத்திய அரசை நோக்கி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இது ஒரு அரசியல் சார்ந்த செய்தியா இருந்தாலும் சரி, அந்த கீழடிங்கிறது எந்த மாவட்டத்துல சார் இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடியில் தமிழர்களின் நகர நாகரிகம் வெளிப்பட்டுள்ளது. கிராம நாகரிகம் கிடையாது, நகர நாகரிகம். இன்னும் எவ்வளவு நம்முடைய தமிழ்னா எவ்வளவு
உயர்ந்த ஒரு இனமாக இருந்து வருகிறது என்பதை நமக்கு எல்லாருக்கும் அதை அறிந்து கொண்டு பெருமிதத்தோட வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஓகே, அடுத்து 45வது கேள்வி. தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் ஜி.யு. போப்பு தான். வெளிநாட்டினர் தமிழ் கற்பதற்கு உதவும் வகையில் தமிழ் ஹேண்ட்புக் என்ற நூலை எழுதினார். இவர்தான் தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று கல்லறையில் குறிப்பிடச் சொன்னவர் ஜி.யு. போப். அடுத்து 46வது கேள்வி. இந்திய நூலக அறிவியலின் தந்தை எனப்படுபவர் யார்? முக்கியமான ஒரு கேள்வி. இந்திய நூலக அறிவியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரங்கநாதன். அதாவது நூலகத்தை வகைப்படுத்தி ஒழுங்குபடுத்தியதில் இவரின் பங்கு மகத்தானது. அரங்கநாதன் தான் நினைவில் வச்சுக்கணும். அரங்கநாதன் அவர்தான் நூலக அறிவியலின் தந்தை. 47வது கேள்வி. மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்? ரொம்ப தெரிந்த கேள்விதான். மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்னா சீத்தலை சாத்தனார் தான். கோவலன் மாதவி மகளான மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை பாடியுள்ளார். இந்த மணிமேகலைக்கு முதலில் சீத்தலை சாத்தனால் வைத்த பெயர் மணிமேகலை துறவு தான். இது சிலப்பதிகாரத்தை ஒட்டி அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு காப்பியம் தான் அது. அதனாலதான் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்று சொல்வார்கள். இது மணிமேகலை முழுக்க முழுக்க பௌத்த காப்பியம். இது பௌத்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய காப்பியம். அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஒரு கேரக்டரா தான் மணிமேகலை திகழ்வாள். இந்த மணிமேகலை என்பவள் யார்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள். சரி, அடுத்து 48வது கேள்வி. நாற்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்ட நூல் எது? ரைட், இது நாற்கவிராச நம்பி. இது பாக்குறப்பயே என்னது, கேள்வியிலிருந்து பதிலுக்கு. கேள்வியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை பதில இருக்குதா? நம்பியக பொருள்னு இருக்குது. அப்ப இவர் இந்த நாற்கவிராச நம்பி எழுதிய அகப்பொருள் நூல், அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா நம்பியக பொருள் தான். இது முழுக்க முழுக்க அகப்பொருள் இலக்கணம் கூறும் சிறப்பு வாய்ந்த நூலாகும். அகப்பொருள் இலக்கணம் சொல்றது நம்பியக பொருள். புறப்பொருள் இலக்கணத்தை சொல்றது புறப்பொருள் வெண்பா மாலை. இது புறப்பொருள் இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல். இதுல தொல்காப்பியம் தமிழில் தோன்றிய பழமையான காப்பியம். நன்னூல் என்பது அதற்கு அடுத்து வந்த ஒரு பவணந்தி முனிவர் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல் தான் நன்னூல். சரி, அடுத்து 49வது கேள்வி. அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? ஆத்திச்சூடியை முதல்ல எழுதியவர் ஔவையார் தான். அதை அடியொற்றி தன்னுடைய கவிதைகள் எழுதியவர் பாரதியாரு. அவருக்கு அதை அடியொற்றி புதிய ஆத்திச்சூடி அப்படின்னுங்கிற பேர்ல பாரதியாரை அடியொற்றி எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இவர்களெல்லாம் அடியொற்றி அப்புறம் காலப்போக்கத்துல நவீன காலத்துல தற்போது அறிவியல் ஆத்திச்சூடி என்று எழுதியவர் யாருன்னு கேக்குறப்ப அது நெல்லை சு. முத்து தான். இவர் ஒரு அறிவியல் அறிஞர். அதனால இவர் என்ன பண்றாருன்னா அறிவியல் சிந்தனைகளை மாணவர்களிடம் கொண்டு செல்ல ஆத்திச்சூடி வடிவில் பாடியவர் நெல்லை சு. முத்து. இவர் எழுதிய நூல் தான் அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி ஒரு வரியில இருக்கக்கூடிய பாடல். சரி, அடுத்து 50வது வினா. திராவிட மொழி குடும்பத்தின் மிக மூத்த மொழி எது? திராவிட மொழி குடும்பத்தை பத்தி அதுக்கு அதை பத்தியான நூல் எழுதியவர் கால்டுவெல்னு ஏற்கனவே பார்த்தோம். அவர் ஆய்வு செய்து அந்த ஆய்வு முடிவுகளின்படி சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல திராவிட மொழி குடும்பத்தின் மிக மூத்த மொழின்னு அவர் எதை சொல்றாருன்னா நம்முடைய தமிழ் மொழியை தான் சொல்றாரு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இலக்கிய இலக்கண செழுமை கொண்ட தமிழே திராவிட மொழிகளின் தாய் என்று கால்டுவெல் குறிப்பிடுகிறார். சரி, ஓகே. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிட இடைவெளியில இந்த மாதிரி தேர்வு நம்ம வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 50க்கு 50 மதிப்பெண்கள் வழக்கம் போல பெற்றிருக்கிறோம். 100% வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இதே வெற்றியும்
வந்து எதிர்வரும் தேர்வுலையும் நீங்கள் அடைய வேண்டும் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் மணிகணேசன். நன்றி.